சுரேஷரணம் சர்ம விஸ்வரேதா பிரஜாபவः அகசம்வத்சரோ வியாழக பிரத்யய சர்வதர்ஷனக. சுரேஷக சுராணாம் ஈஷக, சுரர்களுக்கு தலைவர், ஈஸ்வரர். சுரர் என்பது தேவர்களை குறிக்கும். சுரர் என்றால் தேவர், தேவர்களின் தலைவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் அவர் சுரேஷக. அது தவிர சுர என்கின்ற சொல்லுக்கு நல்லதை செய்பவர், நன்மை அளிப்பவர் என்றும் ஒரு பொருள் உண்டு. நன்மை அளிக்கின்ற அனைவருக்கும் அவரே தலைவர் என்றும் பொருள்படுகின்றது இந்த சுரேஷக என்னும் திருநாமம். அல்லது நன்மை செய்பவர்கள் பகவானால், மகாவிஷ்ணுவினாலே தூண்டப்பட்டு அப்படி நன்மைகளை செய்கின்றார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்படி பலவிதமான பொருள்களிலே அவர் சுரேஷக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சுரேஷாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் 1000 திருநாமங்களிலே 86வது திருநாமம் சரணம் என்பதாகும். சரணம் என்றால் இறுதி நிலை என்று பொருள். ஆனால் இந்த இடத்திலே விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே இந்த சரணம் என்கின்ற சொல்லுக்கு, திருநாமத்துக்கு, துன்பத்திலே இருப்பவர்களின் துன்பங்களை தீர்ப்பவர், அழிப்பவர் என்று பொருள் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமத் சங்கராச்சாரியார். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கான தன்னுடைய பாஷ்யத்திலே சரணம் என்கின்ற திருநாமத்துக்கு துயருற்று இருக்கின்றவர்களின் துயர்களை போக்குபவர், அழிப்பவர் பகவான் என்று பொருள் கொண்டிருக்கின்றார். ஓம் சரணாய நமக. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மமே ஆவார். பிரம்மத்தின் இயல்பான சாஸ்வதமான தன்மைகள் 3: எப்பொழுதும் இருப்பது, எல்லாவற்றையும் அறிவது, ஆனந்தமாகவே இருப்பது, பேரானந்தமாக இருப்பது. இருப்பு, அறிவு, ஆனந்தம், எக்ஸிஸ்டன்ஸ், நாலெட்ஜ், பிளிஸ் என்று சொல்லப்படுவது உண்டு. அதனால் உருவம் இல்லாத பரம்பொருளாயினும் சரி, உருவம் கொண்டிருக்கின்ற பகவானாயினும் சரி, சச்சித் ஆனந்தம் என்று குறிப்பிடப்படுவது உண்டு. சத் சித் ஆனந்தம். சத் எப்பொழுதும் இருப்பது, அது மட்டுமே இருப்பது. சித் எல்லாவற்றையும் அறிவது. ஆனந்தம் பேரானந்தம். அப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணு பரம ஆனந்த வடிவினராக இருப்பதால் அவர் ஷர்மக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஷர்மணே நமக. அடுத்த திருநாமம் விஸ்வரேதாக. விஸ்வரேதாக. விஸ்வம் என்பது உலகம், இந்த பேருலகம், யூனிவர்ஸ். அதற்கு பகவானே காரணம். இந்த பேருலகத்தின் தோற்றமும் அவரால் தான் ஏற்படுகின்றது, மறைவும் அவரால் தான் ஏற்படுகின்றது. மேலும் பகவான் மற்றும் உலகம், இந்த விஸ்வம், இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற சம்பந்தத்தை 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று, பகவான் தான் இந்த உலகம், பகவானே இந்த உலகமாக ஆகியிருக்கின்றார். அவரை தவிர வேறு எதுவும் இல்லை, பரபிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இது அத்வைத சித்தாந்தம். இரண்டாவதாக, இந்த உலகத்தை பகவானின் அங்கங்களாக பார்க்கலாம். பகவான் தான் உலகமாகவே, பரபிரம்மம் தான் உலகமாகவே ஆகியிருக்கின்றது என்பதும் இல்லை. இந்த பேருலகம் பிரம்மத்தின்றும் முழுவதும் தனியாக நிற்கின்றது என்பதும் இல்லை. அப்படிப்பட்ட பார்வை விசிஷ்டாத்வைத்தம் என்று அழைக்கப்படுகின்றது. அதன்படி இந்த பேருலகம் பகவானின் அங்கம். மூன்றாவதாக துவைத்த சித்தாந்தம். இதன்படி உலகம் பகவானிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதற்கு அவர், பகவான் உயிரூட்டி அருள்கின்றார், இயங்கச் செய்கின்றார் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் தன் அளவிலே உலகமே பகவான் இல்லை, உலகம் பகவானின் அங்கங்களும் இல்லை. உலகம் பகவானிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இது துவைத்த சித்தாந்தம். ஆனால் இப்படி எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் பகவான் தான் இந்த உலகத்திற்கு, விஸ்வத்திற்கு காரணம் என்று ஆகின்றது. அதனால் அவர் விஸ்வரேதாக. ஓம் விஸ்வரேதசே நமக. பிரஜாபவக. பிரஜாபவக. பிரஜா என்பது பிரஜைகளை குறிக்கும். இந்த இடத்திலே எல்லா உயிர்களையும் குறிக்கும். அவையெல்லாம், அப்படி எல்லா உயிர்களுமே பகவானிடம் இருந்தே உற்பத்தி ஆகின்றன, அவரிடம் இருந்தே பிறக்கின்றன. எல்லா உயிர்களையுமே அவரே தோற்றுவித்து அருள்கின்றார். அப்படி ஏன் தோற்றுவிக்கின்றார்? அவர்களுடைய சன்ஸ்காரம், அதாவது சஞ்சித கர்மா தான் காரணம். கர்ம வினைகள் எல்லாம், சஞ்சித கர்ம வினையும் பிராரப்த கர்ம வினையும் பல பிறவிகளை எடுத்து பெறுகின்ற அனுபவங்களின் மூலம் சிறிது சிறிதாக குறைந்து மறைந்து இறுதியிலே பகவானையே அடைவதற்காக இந்த பிறவிகளை எல்லாம் அவரே தோற்றுவித்து அருள்கின்றார். அவர்தான் தோற்றுவிக்கின்றார் என்பதாலேயே நம்முடைய எல்லா துஷ்கர்மங்களுக்கும் அவரையே பொறுப்பாளியாக ஆக்கிவிட முடியாது.
ஏனென்றால் அவர் நம்மை நம்முடைய கர்மங்களுக்கு ஏற்றவாறு படைக்கின்றார். அதனால் நாம் தான் நம்முடைய கர்மங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். சிறிது சிறிதாக பூரணத்துவத்தை இறுதி நிலையை அடைவதற்கு அவர் நமக்கு பேருதவி புரிகின்றார் என்று கொள்ளலாம். ஓம் பிரஜாபவாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.